வணக்கம் ட்ரேடர்ஸ். நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரத்த ஆறு ஓடிடுச்சு. இந்த ரத்த ஆறுக்கு காரணம் யார், எதனால் இது நடந்துச்சு, இந்த ரத்த ஆறு நாளைக்கு கடலாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை ஏதாவது ரெக்கவரிக்கு பாசிபிள் இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸை பார்த்துருவோம். கதிர்வேல் 2910 அப்படிங்கிற ஒரு என்ன கேட்டிருக்காருன்னா, மை டவுட் நாட் எக்ஸ்பிளைன்டு. ஆல்ரெடி ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன், அது மிஸ் ஆகி போச்சு, அதனால் திருப்பி கேட்டிருக்காரு. ஆர்டர் பிளாக் புல்லி ஷோபி இன்சைட் பேரி ஷோபி அண்ட் வைஸ் வர்சா, வாட் கைண்ட் ஆஃப் ஆக்ஷன் நீட் டு டேக் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அதாவது ஒரு புல்லிஷ் ஆர்டர் பிளாக்குக்கு உள்ளார ஒரு பியரிஷ் ஆர்டர் பிளாக் மோஸ்ட்லி அந்த மாதிரி வராதுங்க. ஒரு புல்லிஷ் ஆர்டர் பிளாக்குள்ளே புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆகலாம், வைஸ் வர்சா ஃபார்ம் ஆகலாம். பட் ஆர்டர் பிளாக் அப்படிங்கிறது ஒரே ஒரு கேண்டில் தான். அந்த கேண்டில் தாண்டிடுச்சுனாலே, இப்போ ஒரு ப்ரைஸ் வந்து இந்த கேண்டில் தாண்டி க்ளோஸ் வச்சிருச்சுன்னு வச்சுக்கங்களேன், அதுக்கப்புறமும் நம்ம அதை வந்து ஆர்டர் பிளாக்னு சொல்ல மாட்டோம், அது பிரேக்கர் பிளாக்னு நம்ம அதை மாற்றிடுவோம், பேரை மாற்றிடுவோம் நம்ம. அதாவது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக மாறிச்சுங்கிற கதை தான். சப்போஸ் இது ஒரு பீரிஷான ஆர்டர் பிளாக் இருக்குன்னு வச்சுக்கலாம், சப்போஸ் அது ஒரு கேண்டில் வந்து தாண்டி க்ளோஸ் வச்சுச்சுன்னா இது வந்து பிரேக்கர் பிளாக்காக மாறிடும். அதுக்கப்புறமும் ஸ்டில் நீங்கள் வந்து இதை கன்சிடர் பண்ண வேணாம். அப்போது இங்கே வந்து திருப்பி வந்து ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரியான ஒரு சினாரியோ தான் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. வேறஸ் ஒரு புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே ஒரு குட்டி உண்டு ஒரு பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆகலாம். இந்த மாதிரி வந்து சினாரியோ ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அப்போவுமே நீங்கள் வந்து உங்களுடைய ஹையர் டைம் ஃப்ரேம் ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும், ஆர் டெய்லி பயாஸை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சினாரியோ வரும்போது அன்னைக்கான ட்ரெண்ட் என்ன, பயாஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்து நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாங்க. சப்போஸ் ஆர்டர் பிளாக்குள்ளே ஏதாவது ஒரு சில சினாரியோஸில் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரே டைம் ஃப்ரேமில் வராது, வெவ்வேறு டைம் ஃப்ரேமில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வரும்போது நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேம் ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத ஈஸியாக பார்த்து டிசிஷன் எடுத்துக்கலாங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த டவுட் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இப்போ நான் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன்லேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா அதை பற்றி கமெண்ட்டில் போடுங்க, ஃபர்தராக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் இதை தாண்டி ட்ரேடிங் ரிலேட்டடாவோ இல்லை எஸ்எம்சி ரிலேட்டடாவோ எந்த டவுட் இருந்தாலும் அதை கமெண்ட்ஸில் போடுங்க. டெய்லியுமே நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடலாம். அண்ட் வாட்ஸ்அப் சேனல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுக்காக நிறையா மார்க்கெட் அப்டேட்ஸ் அங்கே காத்துக்கிட்டு இருக்குது. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சைட்டவே நிஃப்டியில் ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு போய்விடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து நிஃப்டி லைட்டாக ஒரு பியரிஷான கேப் டவுனில் தாங்க ஓப்பன் ஆச்சு. காலையிலேயே வந்து அந்த குளோபல் கியூஸ்லாம் கொஞ்சம் மோசமாக இருந்தது. ஈரானும் யூஎஸும் திருப்பி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து மார்க்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. வழக்கமாக இந்த மாதிரி கேப் டவுனில் ஓப்பன் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஆவரேஜ் பாயிண்ட்டை பிடிச்சி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஆவரேஜ் பண்ணிட்டு தான் கீழே விழுகும். ஒரு நிமிஷம் இருங்க, இந்த இண்டிகேட்டரை தூக்கிடுறேன். ஸோ அந்த மாதிரி இருந்த ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. பட் இது எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் இன்றைக்கி போகவே இல்லை. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு கேண்டில் என்னாச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த இடம் இதை வந்து நம்ம ஆர்டர் பிளாக்னு சொல்லலாம். அவர் கேட்டார் இல்லைங்களா. ஸோ இது ஒரு சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக். எப்போ இந்த ஆர்டர் பிளாக்கை தாண்டி ப்ரைஸ் இங்கே கீழே க்ளோஸ் வச்சுச்சோ அப்போவே இது பிரேக்கர் பிளாக்காகவும் மாறிடுச்சு. அந்த பிரேக்கர் பிளாக்கிலேருந்து சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டும் வந்துச்சு, பட் பெரிய அளவுக்கு போகலை. ஏன் போகலாம் அப்படின்னா இங்கே இருக்கிற ஏகப்பட்ட லிக்விடிட்டி இருக்குங்க. அந்த லிக்விடிட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் புல்லிஷாக இருந்துச்சுங்க. இந்த பாயிண்ட்டிலிருந்து பெரிய கேப் அப்போ சஸ்டெயின் ஆகி 300 பாயிண்ட் மேலே போயிருக்குன்னா ஏகப்பட்ட பேர் இந்த ஸ்விங் லோக்கில் அவங்க ஸ்டாப் லாஸை வச்சுருப்பாங்க. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மட்டும் கிடையாது, ஸ்மார்ட் மணி பீப்புளும் அது கீழே வச்சுருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே இருங்க நான் வந்து இதை தூக்கி விடுறேன். மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆன உடனே வந்து மேலே போயிருக்கு பாருங்கள் ப்ரைஸ். ஏன் மேலே போயிடுச்சு அப்படின்னா இவங்க லாஸை புக் பண்ணுறாங்க. ஏன் அதை லாஸாக புக் பண்ணணும், அவங்கள்ட்ட தான் நிறைய காசு இருக்கே, அதை வச்சு கொஞ்சம் தூரம் ப்ரைஸை மேலே கொண்டு போவோம். இதெல்லாமே ரொம்ப சீக்கிரமாக நடந்து முடிஞ்சிடும், 4-5 நிமிஷத்தில் நடந்து முடிஞ்சிடும். மேலே கொண்டு போவோம், முடிஞ்ச அளவுக்கு வந்து பொசிஷன்லேருந்து எக்ஸிட் ஆகி லாஸை கவர் பண்ணுவோம். அதுக்கப்புறமா திருப்பி நம்ம ஷார்ட் பொசிஷன்ஸ் ஆட் பண்ணுவோம். எப்போவுமே ஹியூஜ் கேப் டவுன் நடக்கும்போது உடனே அது மேலே போயிடாது, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு தான் போகும். அந்த ரீட்ரேஸ்மெண்ட் தான் இந்த ரீட்ரேஸ்மெண்ட், ஓகேங்களா. அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் மேலே வருது. மேலே வந்ததுக்கப்புறம் இந்த லோவை தாண்டிடுச்சு அப்படின்னாலே, அதாவது இந்த இடத்துல அவங்க வந்து ப்ரைஸை வந்து மேலே கொண்டு போகிறாங்க. அப்போ அந்த லோவை தாண்டிடுச்சுன்னா அவ்வளோதான், அதுக்கு மேலே அவங்க கிவ் அப் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸை அவங்க கிவ் அப் பண்ணிட்டாங்க, ப்ரைஸுமே கீழே போயிடுச்சு. ஸோ ஸ்டாப் லாஸை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட்டை கொடுத்து லாஸ்ட்லையோ ஒரு சின்ன ப்ராஃபிட்லையோ, எந்த இடத்துல பொசிஷன் இருந்தாங்க நமக்கு தெரியாது இல்லைங்களா, ஏதோ ஒரு பாயிண்ட்டில் அவங்களோட பொசிஷன் இருந்து இந்த ஸ்மார்ட் மணி இந்த பிக் பிளேயர்ஸ் எல்லாம் எக்ஸிட் ஆகிடுறாங்க. எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் கீழே இருக்கிறாங்க. இதுவே ஒரு பேரிஷ் சைன் தான். இதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே விழுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இந்த டேலோ பிரேக் ஆகும்போது தெரிஞ்சிருச்சு. ஆனால் அங்கே தான் ட்விஸ்ட்டு. ஓகே, எல்லாம் நடந்துருச்சு, ஆனால் மார்க்கெட் கீழே போகணும்னா என்ன வேணும், ஃபேர் வேல்யூ கேப் வேணும், பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் வேணும்னு வச்சுக்கோங்களேன்.
ஆனால் அதுக்கப்புறம் 15 மினிட்ஸில் எந்த விதமான பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பும் ஃபார்ம் ஆகலை. அதுக்கு பதிலாக என்ன ஆகுது அப்படின்னா புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆகுது. அட பாவிகளா, நீ கீழே தான்டா போகணும், எதுக்குடா இங்கே ஆவரேஜ்லாம் பண்ணி கீழே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் மேலே போயிட்டு இருந்தான். ஸோ நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, இங்கே இருக்க ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டி எதுலையுமே ஆவரேஜ் பண்ணல. ஜஸ்ட் வந்து இந்த மண்டேவோட ஓப்பனுக்கு கூட அவனால் போக முடியல. மண்டேவோட ஓப்பன் லோங்க. ஸோ மண்டேவோட அந்த டே லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீக்கோட லோ அதுதான் மண்டே அன்னைக்கான அந்த லோ. அங்கே தான் போய் ஆவரேஜ் பண்ணான். சரி, அவனுக்கு வந்து இவ்வளோ தூரம் போயிருந்தால் தான் நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அதன் காரணமாக ட்ராப்பிங்காக ரீட்டைல் ட்ரேடர்ஸை இப்போது நான் நினச்ச மாதிரி தானே எல்லோரும் நினச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகுதுன்னா எத்தனை பேர் வந்து லாங் பொசிஷன் எடுத்திருப்பாங்க இதை பார்த்து. ஏன்னா டே ஹை பக்கலாம் தாண்டுறான் அவன். 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா தாண்டியிருப்பான். ஐ திங்க் கம்ஃபர்டபுளாக தாண்டலன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஓகே இதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே தான் போக போகுதுங்கிற நம்பிக்கையில் ஏகப்பட்ட பேர் வந்து லாங் எடுத்திருப்பாங்க. அப்படி ஒரு மேனிப்புலேஷனை கிரியேட் பண்ணான் மேலே போக போகுது அப்படிங்கிறதுக்காக. அதுக்காக தான் அவன் மேலே வந்தான். சரிடா, உண்மையிலே மேலே தாண்டா போக போகிற, அப்போ என்ன பண்ணியிருக்கணும், இங்கே ஒரு 15 மினிட்ஸில் ஒரு ஃபேர் வேல்யூ அப்போ ஃபார்ம் பண்ணா இல்லைங்களா புல்லிஷாக, அதை ரெஸ்பெக்ட் பண்ணி ஹையர் ஹை போட்டு மேலே போயிருக்கணும். அதுதானே உலக வழக்கம். மார்க்கெட் மேலே போகணும், ஃபேர் வேல்யூ அப்போ ரெஸ்பெக்ட் பண்ணி மேலே போகணும். ஆனால் அதுக்கு பதிலாக ப்ரைஸ் என்ன ஆகுது அப்படின்னா மதிக்கவே இல்லைங்க. அது இன்வெஸ்ட் பண்ணி கீழே வந்துடுறான். டே ஹையை ஸ்வீப் அடிச்சிருக்கான். இந்த ஃபேர் வேல்யூ கேப் இன்வெஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பையும் ஃபார்ம் பண்ணுறான். இங்கேயே தெரிஞ்சு போச்சுங்க, அவ்வளோதான். இங்கே போனது மேனிப்புலேஷன் தான். இதுக்கப்புறம் அவன் ஆட்டத்தை ஆட போகிறான், அவன் பியரிஷாக கீழே போக போகிறான் அப்படிங்கிற எல்லாத்துக்கான சைனையும் இந்த ஃபேர் வேல்யூ கேப் நம்மளுக்கு கொடுத்துருச்சு. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த ஃபேர் வேல்யூ கேப் ரெஸ்பெக்ட் ஆகி கீழே போனால் மட்டும்தான், அதாவது இங்கே வந்தால் தான் ஃபர்தராக அவனால் கீழே போக முடியும். ஏன்னா ஃபேர் வேல்யூ கேப்பை ரெஸ்பெக்ட் பண்ணாமல் அங்கேருந்து ப்ரைஸ் ஆவரேஜ் பண்ணாமல் அவனால் கீழே போக முடியாது. சரி, நீ வருவ மேலே வரட்டும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் திருப்பி ஒரு ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆகுது. நீங்கள் பாருங்கள், இந்த ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆகுது. பியூட்டி என்ன அப்படின்னா, இந்த ஃபேர் வேல்யூ கேப்பு இவ்வளோ தூரம் போனாங்க, எந்த விதமான ரிவர்சல் சைன், இந்த கேண்டில் எங்கேயுமே அவன் ரிவர்சல் சைனே கொடுக்கல. அதுக்கப்புறம் பாருங்கள், திருப்பியும் மேலே வரைக்கும் போயிட்டு அடுத்து 15 மினிட்ஸ் கேண்டில் பாருங்கள், எங்கேயோ போனான். பட் ஸ்டில் ஓகே, இந்த கேண்டில் முடியும் போது வந்து பார்த்திங்கன்னா அவன் ரிவர்சல் சைனை கொடுத்துட்டான். 1 மினிட் டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேர் வேல்யூ கேப், 2 ஃபேர் வேல்யூ கேப் போட்டிருந்தாங்க இந்த இடத்துல. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் இருந்துச்சு, இந்த இடத்துல ஒரு பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் இருந்துச்சு. இங்கேருந்து சின்ன ரிவர்சலை கொடுத்தான். பட் மேலே போனால் பாரு, இந்த ஓகே, இந்த இடத்துல அடித்தான் பாருங்கள், ஒரு நல்ல ஒரு ரிஜெக்ஷன், ஒரு 100% கேண்டில் ஒன்று கொடுத்துருப்பான். இதுவும் கிடையாது, இருங்க, இதுவும் கிடையாது. 1 மினிட்ல இப்போ நான் காமிச்சிட்டு இங்கே பாருங்கள், இதுதான் செமையான ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் இல்லைங்களா. இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இவன் இதுக்கப்புறம் வந்து இவன் கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற சிக்னல் அவன் கொடுக்குறான். அதுக்கப்புறம் நடந்தது பாருங்கள், கொஞ்ச நேரம் மார்க்கெட் கன்சாலிடேட் ஆச்சு. இங்கே நடக்க ஆரம்பிச்சிச்சுங்க அந்த ஃபாலு. எங்கே நான் ஸ்டாப்பாக ஃபாலு, கீழே போகிறான் நிற்காமல் போயிட்டே இருக்கான். ஸோ வெறித்தனமான ஒரு ஃபாலுங்க. முடியும் போது வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் இந்த ரேஞ்சில் வந்து ஓகே, இவ்வளோ தூரம் நம்ம போட்டு அடிச்சிட்டோம், 500 பாயிண்ட்டுக்கு மேலே கொடுத்துட்டோம். அதனால் சின்ன ப்ராஃபிட் புக்கிங், இது வந்து ப்ராஃபிட் புக்கிங், இது 100 பாயிண்ட் மேலே போனதே ப்ராஃபிட் புக்கிங். இன்ட்ராடேயில் இங்கேருந்து இவ்வளோ தூரம் கொண்டு போனாங்க பார்த்தீங்களா, அதுக்கான ப்ராஃபிட் புக்கிங் டாலே தான் கடைசியாக வந்து 100 பாயிண்ட். இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இன்றைக்கி சரிவை சந்திச்சிருக்கு. நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 516 பாயிண்ட் டவுன் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 1458 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஆகிருக்கு. சரி, எதனால் இவ்வளோ பெரிய ஃபால் வந்துச்சு அப்படிங்கிறத விஷயத்தை நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா. நாட்டோ மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போயிருக்காங்க. அவன் சுடுதண்ணிலேயே கையை விடுவான், உன்னை சும்மாவா விடுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேமஸான டைலாக் இருக்குங்க. அதற்கேற்ற மாதிரி சும்மாவே ட்ரம்ப்பை கையில் பிடிக்க முடியாது. தேவையில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஈரான் வந்து இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சதாங்க. ஆச்சரியமாக இருக்குது. ஐ திங்க் நான் கேள்விப்படுற விஷயம் என்னன்னா, கமேனியோட அந்த ஃபியூனரல் நடந்துட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அதில் வந்து லட்சக்கணக்கான மக்கள் கூட்டிட்டாங்க. எல்லாருமே ரிவெஞ்ச் வேணும், நம்ம நாட்டுக்குள்ளே பூந்து இப்படி நம்ம பண்ணிட்டு போயிட்டாங்க, ஆனால் நம்மளால் அவங்கள ஒன்றுமே பண்ண முடியலையே, நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி ஒரு ப்ரெஷரை அந்த நாட்டு கவர்மெண்ட் மேலே வந்து மக்கள் போட்டுட்டாங்க. அதற்கு ரியாக்ட் பண்ணி தான் வந்து ஈரான் சம்மந்தமே இல்லாமல் இந்த மாதிரி வந்து ஒரு அட்டாக்கை பண்ணிட்டாங்க. அது அமெரிக்காவுக்கு கோபத்தை ஏற்படுத்திடுச்சு. அதன் காரணமாக ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாரு, நாங்கள் சீஸ்ஃபயர்னு ஒன்று வந்து சொல்லிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, எம்போயின்னு சொல்லிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து இன்றைக்கோட முடிஞ்சு போச்சு. எங்களை அவங்க தொட்டவங்கள நான் சும்மா விட மாட்டேன், நான் வந்து அந்த சீஸ்ஃபயர் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன், இதுக்கப்புறம் நான் போட்டு அவங்கள புழக்க போகிறேன், அவங்கள உண்டிலன் பண்ண போகிறேன், அவங்கள உலக வரைபடத்துலேருந்து தூக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பல ஸ்டேட்மெண்ட்டுகளை விட ஆரம்பிச்சிட்டாரு ட்ரம்ப் அவர்கள். அதன் காரணமாக தாங்க இந்த பிளட் பாத்து. ஆக்சுவலி நான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் 10% கீழே விழுந்துச்சு இல்லைங்களா, அப்போதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி ஒரு 7 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணாங்க இந்த ஃபாலில். அந்த போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து காலையில் நான் பார்க்கும்போது 14,000 ரூபா ப்ராஃபிட்டில் இருந்துச்சு.
கிட்டத்தட்ட 2% அது ப்ராஃபிட்டில் இருந்துச்சு. சாயங்காலம் பார்க்குறேன் அது -14,000க்கு போயிடுச்சு, -2% லாஸ்ட்டுக்கு போயிடுச்சு. அந்த அளவுக்கான இந்த ஃபால் இருந்துச்சுங்க. ஏன்னா நிஃப்டி 50 ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா 46 ஸ்டாக் கீழே விழுந்திருக்கு, 4 ஸ்டாக் தான் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி 500 அங்கே தான் வந்து காலத்தின் கோலம் விளையாடிடுச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், விரல் விட்டு எண்ணிடலாம், ஒரு 10 ஸ்டாக் தான் வந்து அட்வான்ஸ் ஆகிருக்கும். அதுவும் மோர் தென் 1% விழுந்ததெல்லாம் ஏறினதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. எல்லாமே 4%, 5%, 6%, 7%. பிளட் பாத்னா உண்மையான பிளட் பாத் இது தாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வேலையை வந்து ட்ரம்ப் அவர்கள் பார்த்துட்டு போயிட்டாரு. அண்ட் ஐரானிக்கலி மார்க்கெட் மேலே இந்த வாரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னப்போ மார்க்கெட் மேலே ஏறிச்சு இல்லைங்களா, அப்போ ஏறினதை விட இப்போ வந்து வார் தொடங்க போகுதுன்னா சொல்ல ஒரு இதுதான் சீஸ்ஃபயர் தான் வந்து முடிஞ்சிருக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அதற்கான அர்த்தமே அடுத்து நான் அட்டாக் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதா. இங்கே பாருங்க 327 பாயிண்ட் ஏறி இருக்குது. அந்த கேப்பை போட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 664 பாயிண்ட் ஏறி இருக்குது. ஓகேங்களா. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், இந்த கேப் டவுனோட சேர்த்து பாருங்கள், நேற்றுலேருந்து பாருங்கள் இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 550 பாயிண்ட்டுக்கு போகுமா, ஒரே நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா 550 பாயிண்ட் வந்து இறங்கிருச்சு. ஸோ இதுக்கு தான் சொல்லுவாங்க மார்க்கெட் ஏறும்போது படிக்கட்டாட்ட தான் ஏறும், ஆனால் இறங்கும்போது லிஃப்ட்டில் வந்து இறங்கிடும் அப்படின்ட்டு. பார்க்குற கூட லிஃப்ட்டில் விழுந்த மாதிரி தான் விழுந்து கிடக்கிறான் பாவம், எப்போ ரெக்கவர் ஆகும் அப்படிங்கிறது தெரில. சரி ஓகேங்க, இதுதான் கதை. ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய வெடியை போட்டு விட்டு மார்க்கெட்டை கீழே இறக்கியிருக்காரு. ஆனால் நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க, ட்ரம்ப் கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டில் யூஎஸ் மார்க்கெட்டில் ஷார்ட் அடிச்சிருப்பாரு, ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா லாங்க போயிருப்பார். இந்த விஷயங்களை பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் பண்ணியிருக்க மாட்டார், அவர்களுடைய பினாமிகளை வச்சு இதை வந்து பண்ணியிருப்பார். கண்டிப்பாக இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த வேலைகளில் கண்டிப்பாக சில $1 பில்லியன் அவர் கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் இருப்பார். யாருக்கண்டா இதுக்கு மேலே போதும் அப்படின்ட்டு அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு சாயங்காலமே ஒரு நல்ல நியூஸை விடுறது கூட வாய்ப்பு இருக்குது. ட்ரம்ப்லாம் அப்படி பண்ணக்கூடிய ஆள் தான். இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸை விட்டுருக்காரு இல்லைங்களா, அதன் காரணமாக ஆயில் ப்ரைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா 6-7% நேற்றே ஏறி இருந்துச்சுங்க. டெக்னிக்கல்ஸுங்க, நம்ம என்ன சொல்கிறது, இங்கே வந்து அவன் லிக்விடிட்டியை விட்டுட்டு போயிருக்கான். இங்கே பாருங்கள், இது வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம்ங்க, வீக்லினா கூட விட்டுறலாம். மந்த்லி டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேல்யூ கேப்லாம் ரியாக்ஷன் கொடுக்காம ப்ரைஸால் அப்படிலாம் போயிட முடியாது. மந்த்லி டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, வீக்லி டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, டெய்லி டைம் ஃப்ரேமில் கன்சால்டேஷன் ஜோனு, இது வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான டிமாண்ட் ஜோனு. டெக்னிக்கலாக நம்ம பார்க்குறது தான், அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகணும் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதற்கான பிள்ளையார் சொல்லியை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ட்ரம்ப் போட்டு அது நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கலைங்க. பட் இட் இஸ் ஹேப்பனிங் நவ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட்டை தாண்டினா அதுக்கப்புறம் மேலே போயிடுவான்னு சொன்னேன். 71.65 அதை அவன் தாண்டிட்டான், டேஞ்சர் ஜோன்லாம் தாண்டி போயிட்டான். அது மட்டும் இல்லாமல் வித் ஃபேர் வேல்யூ கேப்போட கூட இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இன்றைக்கி டே முடிஞ்சால் தான் தெரியும் அஃப்கோர்ஸ். பட் கண்டிப்பாக வந்து இன்றைக்கி வந்து க்ரூடு வந்து மேலே தான் ஏறி முடிய போகுது அப்படின்னு நான் நம்புகிறேன். இதன் காரணமாக க்ரூடு மேலே போகுது, மார்க்கெட் கீழே விழுகுது, ட்ரம்ப் வார்னிங் சொல்கிறாரு அப்படிங்கும்போது நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூஸை பேஸ் பண்ணியே இன்னும் நல்லா கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டு நேற்று தான் நம்ம பார்த்தோங்க டிஸ்ட்ரிபியூஷன் மூவ் வந்து இதை வந்து நம்ம அக்குமுலேஷன் வச்சுக்கலாம். மேனிப்புலேஷன், இங்கே இருக்க லிக்விடிட்டியை ஸ்வீப் படிக்காமல் அவன் மேலே போயிருக்கான், இங்கே ஸ்வீப் படித்து அவன் கீழே வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனால் ஒரே நாளில் இங்கே இருக்கிற ஏகப்பட்ட சப்போர்ட்டுகளை உடைத்து கொண்டு இவ்வளோ தூரம் கீழே விடுவான்னு நான் எதிர்பார்க்கல. பட் ஸ்டில் மார்க்கெட்டுடைய ட்ரெண்டு, டெய்லி டைம் ஃப்ரேம் ட்ரெண்ட் இன்னும் புல்லிஷாக தான் இருக்குது. 15 மினிட்ஸ் ட்ரெண்டு பியரிஷாக மாறி இருக்குது, 1 ஹவர் ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா பியரிஷாக மாறி இருக்குது, 4 ஹவர் ட்ரெண்டுனா இருக்குது, 4 ஹவர் ட்ரெண்டும் பியரிஷாக மாறிடுச்சு. ஆனால் இந்த 1 டே ட்ரெண்டுங்கிறது புல்லிஷாகத்தான் இருக்கிறது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேண்டில் வந்து 23,780 இந்த ஸ்விங் பாயிண்ட் லிக்விட் இருக்குது பார்த்திங்களா, இதை தாண்டி கீழே போனான்னா தான் அந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு பியரிஷாக மாறும். ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோப் இருக்குங்க மார்க்கெட்டில். ட்ரெண்டு டெய்லி டைம் ஃப்ரேம் ட்ரெண்டு புல்லிஷாக இருக்கிற காரணத்தினால யாருக்கண்டா இங்கே இருக்க லிக்விடிட்டி எடுத்துகிட்டு கூட அவன் மேலே செல்வதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அஸ் ஆஃப் நவ் இது மிக முக்கியமான சப்போர்ட் 23,780 அப்படிங்கிறது. அதை தாண்டி கீழே போனால் தான் ஃபர்தராக அவன் கீழே போக முடியும். என்றைக்குமே இதுக்கப்புறம் அது கீழே போகுமான்னு தான் பார்க்கணும். இவ்வளோ தூரம் கீழே விழுந்தது நம்ம பார்க்க முடியாது. இதுக்கப்புறம் கீழே போகுமானா 780 தாண்டி கீழே வந்து ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சாலோ இல்லை ஒரு பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபார்ம் பண்ணாலோ அதை கண்டிப்பாக ஃபார்ம் ஆயிரும்னு நினைக்கிறேன். பட் க்ளோஸ் வைக்குமா, இங்கே அப்படி க்ளோஸ் வச்சிருச்சுன்னா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. போகுமா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாங்க. நிஃப்டிக்கு மட்டும் இந்த கதி இல்லைங்க, ஒட்டுமொத்தமாக உலகத்துக்கே இந்த கதி தான். எல்லாமே கீழே தான் விழுது கிடக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டி பாருங்கள், இவ்வளோ நாள் புல்லிஷாக சுற்றிட்டு இருந்த பேங்க் நிஃப்டி இதை தாண்டி கீழே வந்தால் அவன் பியரிஷாக மாறுவான்னு சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியோடைய ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷாக இருக்குது. பேங்க் நிஃப்டியோட ட்ரெண்டு ஆல் ஆஃப் சடன் ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா பியரிஷாக மாறி போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், அவனுக்கு வேறு இந்த இடத்துல இருக்குங்க ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டி, ட்ரான் லிக்விடிட்டி இவ்வளோ தூரம் இருக்குது. அவன்லாம் விழுந்தான்னா சர்வசாதாரணமாக இவ்வளோ தூரம் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குங்க.
இப்போ விழுகிறான்னா சைட் லைனில் நாளைக்கெல்லாம் இவ்வளோ தூரம்லாம் போயிட முடியாது. இங்கே வந்தும் சில ரீட்ரேஸ்மெண்ட்லாம் கொடுத்து தான் போவான். அப்படி ரீட்ரேஸ்மெண்ட்டு கொடுக்கக்கூடிய ஏரியாவாக இந்த இந்த ஆர்டர் பிளாக் ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, 55,042லேருந்து 55,553 500 பாயிண்ட் ரேஞ்சில் இருக்க ஆர்டர் பிளாக்குங்க இது. அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டாக இப்போதைக்கு பேங்க் நிஃப்டிக்கு ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு என்னமோ நிஃப்டி காட்டிலும் பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் ஷார்ட் டேர்மில் கொஞ்சம் அண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுமோ, நல்ல ஒரு பெரிய சரிவை சந்திக்குமோ அப்படின்னு தோணுது. இந்த டெக்னிக்கல்ஸை பார்க்கும்போது நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. இப்போதைக்கு நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டியை முடிச்சிட்டோம், க்ரூட் ஆயிலையும் முடிச்சிட்டோம், அதுவும் மேலே போயிட்டுருக்கு. கிரிப்டோங்க நம்ம பேசியிருந்தோம், இதை தாண்டினா தான் மேலே போக முடியும். ஆர்டர் பிளாக் கிட்ட வந்து ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கான்னு இந்த டெய்லி டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேல்யூ கேப் பார்த்து மேலே போன உடனே நான் நேற்று கூட சொல்லியிருப்பேன், பிட்காயின் பாட்டம் டூட் ஆயிடுச்சு இருக்குது, மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இதை தாண்டினா பார்த்துக்கலான்னு, ஆனால் தாண்ட விடல. ஸோ இது நியூஸ் பேஸ்டு மூவுங்க, ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாம் கீழே விழுந்து தான் தீரணும். இவனும் கீழே விழுந்துக்கிட்டு இருக்கான். ஸோ பார்க்கலாம். இப்போதைக்கு பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோவை தாண்டுற வரைக்கும் நான் சில நம்பிக்கைகள்லாம் வைப்பேன், அவன் ரெக்கவர் ஆகிடுவோம் அப்படின்னு. இந்த லோவையும் தாண்டிட்டான்னா அதுக்கு மேலே உங்களுக்கு சுத்தமாக நம்பிக்கையே கிடையாது பிட்காயின் ரெக்கவரி ஆகணும்லாம் அப்படின்ட்டு. பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோல்டுமே சேம் ப்ரைஸ் ஆக்ஷனுங்க, ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. கோல்டு வந்து ரொம்ப பியரிஷாக இருந்துச்சு. பிட்காயின் அந்த இடத்துல வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் டெய்லி டைம் ஃப்ரேமில் புல்லிஷாக போட்டிருப்பான். அதுதான் அதுக்கும் இருந்த கோல்டுக்கும் பிட்காயின் இருந்த வித்தியாசம் அதுதான். இந்த இடத்துல டெய்லி டைம் ஃப்ரேம் ஃபேர் வேல்யூ கேப் வந்துச்சு, அதை வச்சு தான் அது வேறு அவன் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி வேறு போயிருந்தான். சரி அப்படின்னு நான் அவனை நம்பினேன், இருந்தாலும் இதை தாண்டி இருந்தால் தான் நான் லாங் போயிருப்பேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்பிக்கையை வந்து கொடுத்துட்டு அவன் ஏமாற்றிட்டான்னு தான் சொல்ல முடியுமே ஒழிய லாஸை கொடுத்துட்டான்னு சொல்ல முடியாது. கோல்டு நல்லா பையங்க, அவன் மாட்டுக்கு கரெக்டாக டெக்னிக்கல்ஸை ஃபாலோ பண்ணி வந்து பார்த்திங்கன்னா பியரிஷாக கீழே தான் போயிட்டுருக்கான். தெளிவாக இருக்கான், கிளியராக இருக்குது, எல்லாமே கிளியராக இருக்குது. டுவர்ட்ஸ் இந்த 3944 இந்த கீழே இருக்க ஸ்விங் பேன் லிக்விட் நோக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கீழே போயிட்டுருக்குங்க. சில்வரும் 2% அவனும் அதே தான் டெய்லி டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ரிவர்ஸ் ஆகி கீழே போயிட்டுருக்கான். அவனும் ஸ்விங் பேன் லிக்விடிட்டியான 55.62 அப்படிங்கிற கீழே இருக்க அந்த லெவலை நோக்கி தாங்க அவன் போயிட்டுருக்கிறான். இதுதான் நிலவரங்க. அண்ட் கரண்ட்டாக வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸும் கண்டிப்பாக ப்ளீட் ஆகிட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதையும் ஒருக்கா பார்த்துடலாம் இருங்க. நாஸ்டாக் டிராப்ஸ் 1, இது வந்து நேற்று வந்து நியூஸ். அடேங்கப்பா, நம்ம பரவாயில்லைங்க, அடி நமக்கு மட்டும் விழுகல, ஒட்டுமொத்தமாகவே கொஞ்சம் ஹெவியாக விழுந்திருக்கு. இது யூஎஸ் ஃபியூச்சர்ஸ், அது ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இன்னுமே அதிகமாக கூட விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த வாரில் பெருசாக யூஎஸ் மார்க்கெட் அடி வாங்கலை, பார்ப்போம். பட் பியரிஷாக தான் இருக்குது, பியரிஷாக தான் முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பாருங்கள், மற்ற யூரோப்பியன் மார்க்கெட்லாம் பாருங்களேன் 2% விழுந்திருக்கான். நம்ம எவ்வளோ % விழுந்திருக்கோம்? நம்மளும் 2% தான் விழுந்திருக்கோம். ஓகே வருதுங்கிற மாதிரி நம்ம ஈக்குவலாக தான் வந்து விழுந்திருக்குமே ஒழிய பெரிய அவுட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிலாம் கீழே விழுகலைங்கிறது கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெலாம் 2% டவுனு, நிக்கி 2% டவுனு, தைவான் 2% டவுனு, நம்மளும் 2% டவுனு. ஓகே, நம்ம பெருசாக அடி வாங்கலை. அப்போது நம்ம வந்து கொஞ்சம் ஈக்குவலாக தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வேர்ல்டு மார்க்கெட்டோட. ஸோ அப்போது இதுக்கப்புறம் வந்து எல்லாமே ட்ரம்ப் கையிலையும் ஈரான் கையிலையும் தாங்க இருக்குது. இன்றைக்கி நைட்டு திருப்பி வந்து இன்றைக்கி நைட்டுக்கும் போது அங்கே காலையிலே ஆயிரும். ஏதாவது எப்படி டெவலப்மெண்ட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்தா நாளைக்கு வந்து கேப் அப் ஆகுமா கேப் டவுன் ஆகுமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போதைக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரே விஷயம் அப்படிங்கிறது நிஃப்டியோட டெய்லி டைம் ஃப்ரேம் ட்ரெண்ட் அப்படிங்கிறது இன்னும் பேரிஷாக மாறவில்லை அப்படிங்கிறத மட்டுமே தான். இங்கே இருக்க லிக்விடிட்டியை ஸ்வீப் அடிச்சுட்டு கூட மேலே வரதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது நிஃப்டிக்கு இருக்குது. அப்படி இல்லைனா அப்படியும் கீழே விழுந்தாலும் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த 23,421 இந்த ரேஞ்சில் இருக்க ஆர்டர் பிளாக்லேருந்து கண்டிப்பாக ரிவர்சல் வரனால ஒரு சின்ன சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது, பொறுத்திருந்து பார்க்கலாம். பட்டு நான் வந்து நேற்று வரைக்கும் இந்த கேண்டில், இந்த ஒரு பெரிய ரெட் கேண்டிலை பார்க்காத வரைக்கும் என்ன நினச்சேன்னா பெரிய ஃபால் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, இங்கே இருக்க லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிவிட்டு அவன் ரிவர்ஸ் ஆகி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அந்த எதிர்பார்ப்பு மண்ணை தூக்கி போடும் வகையில் இன்றைக்கான கேண்டில் மிக பெருசாக அமைஞ்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரியும் கொடுத்துருக்கு. இந்த பாயிண்ட்டை தாண்டி கீழே போனால் சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரின்னு சொல்லுவோம். கேண்டில்ஸுக்கு வைஸே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பயங்கரமான பேரி சைன் தான். ஸோ இப்போதைக்கு இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை தாண்டி கீழே க்ளோஸ் வச்சுன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டரும் வந்துடும். சிஎஸ்டி அப்படிங்கிறது மொமெண்டம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படிங்கிறது ட்ரெண்ட் சேஞ்சு. ஸோ ட்ரெண்ட் சேஞ்ச் நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. ஸோ அப்படி ட்ரெண்ட் சேஞ்ச் நடந்துச்சுன்னா பெரிய ஃபால் வரும். நடக்கலை ஏதாவது ஸ்வீப் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் ரெக்கவரி லேட்டாகி ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இங்கேருந்து மிகப்பெரிய அளவுக்கு நிஃப்டி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு மங்கி போச்சுங்க, அவ்வளோதான். ஸோ நாளைக்கு பார்ப்போம் என்ன போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் டெவலப்மெண்ட்ஸை பற்றி நாளைக்கு மார்னிங் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ட்ரேட் பண்ணுற மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நிறையா பார்வையாளர் நம்ம சேனலுக்கு கொண்டு சேர்க்குங்க. நன்றி.
ட்ரேடர்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஆல் அபவுட் ப்ராபபிலிட்டிஸ் அண்ட் ட்ரேடிங் இஸ் ஆல் அபவுட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இங்கே 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான்.